போயிட்டு இருக்கு சார் இப்போ வண்டியில. இப்போ நம்ம இந்த காருக்கு டீடைலிங் பண்ணிட்டு இருக்கோம் மேம். டீடைலிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுவோம். வாட்டர் வாஷ் பண்ணும்போது நம்ம வாட்டர் வாஷ் பிரஷர் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃபோம் வாஷ் பண்ணுவோம். அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணும்போது நம்மளுக்கு மேல இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு பெயிண்ட் வரையும் நம்மளுக்கு கிளீனா இருக்கும். இந்த வாட்டர் வாங்குன மாதிரி புதுசா பண்ணி கொடுத்துருவீங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டெப் பாலிஷ்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு மேம். சரி. அது பண்ணாங்கன்னா நம்ம 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் பாலிஷிங் போடுவோம். போட்டோம்னா நமக்கு நியூ க்ளோ கிடைச்சிரும். சரி. இது என்ன கையில போட்டுருக்காங்க க்ளவுஸ்? இது வாட்டர் வாஷ் க்ளவுஸ் மேம். வாட்டர் வாஷ் க்ளவுஸ். பொதுவா எவ்வளவு நேரம் ஆகலாம் இது செய்ய? நம்ம ஃபுல் டீடைலிங் பண்ணனும்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும். 4 ஹவர்ஸ் ஆகும். இப்போ நம்ம டெமோ காட்றோம். டெமோ காட்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசஸ்ல வாட்டர் வாஷ். ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருக்க டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணவனா நம்ம க்ளீன் ஆயிடும் கார். இது நம்ம டோர் ஸ்டெப்லயே போய் பண்றோம் இல்லையா? எஸ் மேம். கஸ்டமரோட வீட்டுக்கு டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்றோம். அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க நேர்ல கொண்டு போய் பண்ணிடுவீங்க. அது எவ்வளவு கிலோமீட்டர் வரல நீங்க போவீங்க? நம்ம சென்னை உள்ள எல்லா லொகேஷனுக்குமே போய் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஓகே.